ஸோ இப்போ வந்து இது மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் இன்ட்ரோ வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் KineMasterல. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெக் வித் திலக் அப்படிங்கிறத 3 லெட்டரில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த இன்ட்ரோவை. ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு லைட்டிங் நியான் எஃபெக்டோட இந்த இன்ட்ரோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு 16:9 ரேஷியோ எடுத்துக்கோங்க. இமேஜ் வந்து ஒரு பிளாக் இமேஜ் எடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து டைம் லைனை என்லார்ஜ் பண்ணிக்கோங்க. என்லார்ஜ் பண்ண பின்னாடி ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கான அந்த என்ன வேர்டோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த 3 லெட்டர்ஸ் வந்து ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க, என்லார்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணும், இன்னும் போல்ட் ஆகணும்னா போல்ட் ஆக்கிக்கோங்க. இல்லை நார்மல் ஃபாண்ட்டே இருக்கணும்னா அதுவே இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. என்லார்ஜ் மட்டும் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம வந்து லேயர் கிளிக் பண்ணலாம். லேயர் கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு இன் அனிமேஷன் கொடுக்கலாம். ஸோ இன் அனிமேஷன்லாம் வேணால் ஓவர் அனிமேஷன் மட்டும் ஃப்ளிக்கர் அப்படிங்கிற அனிமேஷன் மட்டும் கொடுத்துக்கோங்க. நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதோட அனிமேஷன் வந்து ஃப்ளிக்கர் ஓவர் அனிமேஷன். ஸோ அந்த ஹேண்ட் ரைட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் டூல் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து கலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு கலர் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ ரெட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கிரியேட் அந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் மேலே அப்படியே ஷேட் பண்ணுங்கள். அந்த டீ மாதிரி அப்படியே வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ ட்ரா பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ண பின்னாடி அதில் வந்து இதுக்கான அனிமேஷன் சூஸ் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா அதோட பாயிண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரஷோட சைஸ் வந்து பெருசாக்கிக்கலாம். ஸோ இன் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரா பை ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு கீழே அதுக்கு ஸ்பீட் வந்து 2 வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி திரும்ப அடுத்த லெட்டருக்கும் இதே மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். இது ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு டபிள்யூக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ணுறேன். அது மேலேயே பெயிண்ட் பண்ண பின்னாடி இதுக்கும் இன் அனிமேஷனில் வந்து அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். ட்ரா பை ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு ஸ்பீட் வந்து 2 கொடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டி கிரியேட் ஆகணும், அதுக்கப்புறம் டபிள்யூ, அதுக்கப்புறம் கடைசியில் அடுத்த லெட்டர். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு திரும்ப ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷன் லேயரில் போய் ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து கலர் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லோ வச்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு கலர் கொடுங்க, அப்போ பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் அதுக்கு வந்து அதே மாதிரி ட்ரா பண்ணிட்டு இன் அனிமேஷன் மட்டும் உங்களுக்கு ட்ரா பை ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஃபுல்லாக க்ரியேட் பண்ண பின்னாடி இது மாதிரி ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும், அப்போ தான் லுக்காக இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த அவுட்புட் கிடச்சிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே அவுட்புட் ரொம்ப நீட்டாக கிடைக்கும். ஸோ இதில் பழசை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்லோவாக பண்ணியிருக்கேன் அந்த அனிமேஷன் ஸ்பீடை. ஸோ அதனால் வந்து அவுட்புட் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க.